அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு 4 தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டிருக்காரு. வழக்கமாக எல்லா கட்சிகளுமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைத்து ஒரு முழுமையான அறிக்கையை தான் தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கை என்பது இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்களே தவிர, இப்போது தான் திரு பழனிசாமி அவர்கள் தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குவது என்கிற ஒரு புதிய நடைமுறையை அவர் உருவாக்கியிருக்கிற மாதிரி தெரியுது. அதிலேயும் அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அவர் சொல்லியிருப்பது என்பது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக பிஜேபி ஆட்சி கொண்டு வந்து விட்டதாகவும், அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தால் 150 நாட்களாக அந்த வேலை நாட்களை நாங்கள் உயர்த்துவோம் என்கிற கிராமப்புற மக்களை ஏமாற்றுகிற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்கிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், முதல்ல 100 நாள் வேலை திட்டம் என்கிற அந்த சட்டமே இப்போது நடைமுறையில் இல்லை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்பதை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது. அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு தான் இப்போது விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய சட்டத்தில் தான் 125 நாட்கள் நாங்கள் வழங்குவோம் என்கிற ஒரு ஏமாற்று வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தில் ஒரு கேரண்டி என்பது இருந்தது. கட்டாயம் வேலை கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு 100 நாள். அப்படி வேலை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் வேலையில்லா கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இருந்தது. அந்த மாதிரியான எந்த உத்தரவாதமும் அல்லது வேலை வழங்கவில்லை என்றால் நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற எந்த விதமான நிபந்தனைகளும் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய சட்டத்தில் இல்லை. ஆகவே அவர்கள் நிதி இருந்தால் வேலை கொடுக்கலாம், இல்லை என்றால் வேலை கொடுக்க மாட்டார்கள். அது 10 நாள் கொடுக்கலாம், 5 நாள் கொடுக்கலாம், 20 நாள் கொடுக்கலாம், அந்த முறையில் தான் அது வருமே தவிர 125 நாள் என்பது நடைமுறையில் அவர்களால் கொடுக்கவே முடியாது என்பது தான் புதிய சட்டத்தில். அப்படி எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இத்தகைய நிலையில் நாங்கள் வந்தால் 150 நாட்களாக ஆக்குவோம் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது தமிழக கிராமப்புற உழைப்பாளி மக்களை ஏமாற்றுகிற ஒரு வாக்குறுதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டம் ரத்தானது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? புதிய சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்துதான் அவர் பேசுகிறாரா? ஏன்னா புதிய சட்டத்தில் முக்கியமான விஷயம் என்ன, 60% நிதியை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் தரும். 40% நிதியை மாநில அரசாங்கங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அதில் இருக்கிறது. இப்போ 40% மாநில அரசாங்கம் ஒதுக்கலன்னு வச்சுங்க, அவங்க எப்படி 125 நாள் தருவாங்க? ஏற்கனவே கேரண்டி என்று இருந்தபோதே போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் 30 நாள் 35 நாள் 40 நாள் என்பது தான் பெரும்பாலான மாநிலங்களில் வேலை என்பது கடந்த காலத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் கட்டாயம் இல்லாத போது எப்படி அவங்க 125 நாள் தருவாங்க? ஆகவே இது போன்ற பொய்யான, அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணான்னு கடந்த காலத்தில் சொன்னது மாதிரி 1000 பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற ஒரு புதிய பழமொழியை நடைமுறையில் சாத்தியமாக்கி காட்டியிருப்பவர் மோடி அவர்கள். இப்போ மோடியோட எடப்பாடி சேர்ந்து வர்றதுனால இவர் எத்தனை பொய்களை சொல்லியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய வாக்குறுதிகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஏற்கனவே கருப்பு பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லேயும் நாங்கள் 5 லட்சம் ரூபா போடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர் மோடி. 2014ஆம் ஆண்டு இத்தகைய வாக்குறுதியை நம்பித்தான் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் கடந்த 11 ஆண்டு காலமாச்சு. கருப்பு பணம் கைப்பற்றாதது மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்ததை விட கருப்பு பணத்தினுடைய அளவு என்பது உயர்ந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தையும் அவர் கொண்டு வரல, உள்நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தையும் பிடிக்கல. மேலும் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது என்பது தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆகவே இப்படி பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தவரோடு கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பொய் சொல்லியே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கிற முறையிலே தான் இந்த முதல் தவணை பொய்களை வாக்குறுதிகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.